ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீக்கங்காவும் பொடலங்காவும் அறுவடை இருக்குதுங்க. கத்திரிக்காய் அறுவடை இருக்குது. நெல்லிக்காய் இன்னைக்கு அறுவடை இருக்குதுங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பொடலங்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. பொடலங்காய் பாருங்க, சூப்பரா தொங்கிட்டு வருது பாருங்க. காய் மட்டும் கொஞ்சம் எப்பயுமே விட்டு கட் பண்ணுங்க. அப்பதான் கொடி அடிப்படாதுங்க. சூப்பரா பாருங்க காய். பாருங்க, உங்களுக்கு அடுத்த புது வரவு பொடலங்காய் பார்த்தீங்கன்னா பச்சை நீட்ட பொடலைங்க பாருங்க. அழகா வச்சுட்டு வருது பாருங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கவர் கட்டி விட்டுருக்குறேங்க, பூச்சி கடிக்காத இருக்கிறதுக்கு. ஏதோ நம்மளால ஆன சின்ன முயற்சிங்க அது. வேற என்ன பண்றது? அதாவது பூச்சிக்கிட்ட இருந்து காப்பாத்தணும் காய அப்படின்னா ஏதாவது ஒண்ணு பண்ணாதாங்க ஆகுது. பாருங்க, சுரக்காய்க்குமே பாருங்க கட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க. அதாவது காத்தோட்டம் இருக்குதுங்க, சும்மா கவர் கட்டி விட்டுருக்குறேங்க. காய் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி கடிக்கிறதுல இருந்து இதை காப்பாத்தி நம்ம அறுவடை பண்றதே இப்போ பெரிய சாதனையா இருக்குதுங்க. காத்து அதிகமா அடிச்சாலும் நம்மளுக்கு வந்து காய் அவ்வளவா ஊறாதுங்க. இப்போ காத்து கொஞ்சம் ஓவரா தாங்க அடிக்குது. கொத்து பேக்கணும் பாருங்க, ஒரு காய் இருக்கு. கொத்து பேக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பாத்தீங்கன்னா சின்னதா தாங்க வருது. அது ரொம்ப பெருசா வர்றதில்லைங்க. கொஞ்சம் இளங்காயா கட் பண்றேங்க. ஏன்னா அப்பதாங்க பீக்கங்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு பீக்கங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவோட தாங்க சொல்லணும். நிறைய காய் இருக்குதுங்க. பாலினேஷன் பண்ணும் கொண்டு போய் வச்சுட்டு வந்தார் கொண்டாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா பாருங்க அறுவடை. தட்டில் வச்சுட்டு வந்துடுறேங்க. காய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப விதைக்கு நிறைய கத்திரிக்காய் விட ஆரம்பிச்சுட்டுங்க. அறுவடையும் பண்றேங்க. காய் பாத்தீங்கன்னா இப்படி விட்டாதான் ஆகும் போல இருக்குதுங்க. ஏன்னா கத்திரிக்காய் நிறைய அறுவடை வருதுங்க. இங்க ஒரு பொண்ணுங்க இருக்கு. பொடலங்காய் மட்டும் பாத்தீங்கன்னா பாலினேஷன் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா காய் ஆயிடுதுங்க. லிக்விட் தண்ணி கொடுத்தீங்கனாலும் நல்லா பூ எடுக்குதுங்க. நிறைய பூ எடுக்குது, நிறைய காயும் வைக்குதுங்க. பொடலங்காய் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இளம்பாச்சுங்க இது. இது வந்து தப்பு கொடியா வந்ததுங்க. அதாவது நம்ம காய்கறி வேஸ்ட் போறோம் இல்லைங்களா? அதுல 1, 2 விதை வந்து பாத்தீங்கன்னா திரட்சியான இருக்கிற விதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே முளைச்சிக்குதுங்க. அதை வந்து வந்த கொடிங்க இது. இங்க காட்டுங்க. பாருங்க, இந்த கொடி தாங்க. இதுல 2 வந்து பாத்தீங்கன்னா மாயிஞ்சும் லகடாய் மஞ்சளும் இருக்குதுங்க. அதுலயே பாத்தீங்கன்னா இது காய்கறி வேஸ்ட் கொட்டி விட்டங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து முளைச்சிருச்சுங்க. சரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க நானும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துச்சுன்னா விட்டுறது தாங்க. இங்க பாருங்க, இங்கெல்லாம் காய் இருக்குது பாருங்க. பிஞ்சாயிட்டு போகுது பாருங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. அதிலே பார்த்தீங்கன்னா சீரமும் புக் பண்ணிக்கலாங்க, விதையும் புக் பண்ணிக்கலாங்க. சீரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சப்போர்ட் கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றிங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு அதாவது என்னை நம்பி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னு நீங்கள் சொல்லும்போது, அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உண்மையிலே உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சூப்பரா பாருங்க காய். இன்னைக்கு கொடி காய்களும் நிறைய காய்ங்க. பாருங்க, பிஞ்சு பாருங்க எப்படி தொங்குது பாருங்க. அழகா தொங்குது பாருங்க. புது வகையான பச்சை புடலையும் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய காய வைக்குதுங்க இப்போ. பரவாயில்லைங்க. பாருங்க, இங்கேயும் பாருங்க பிஞ்சு. பாலினேஷன் மட்டும் பார்த்து பண்ணி விட்டுட்டு நம்ம பூச்சிக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி கவர் கட்டி விட்டோம்னா கூட போதுமானதுங்க. வாங்க கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம். நல்லா விதைக்கி விட்டுக்கலாம். சூப்பரா பாருங்க காய். நிறைய கத்திரிக்காய் எனக்கு இருக்குதுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சி வராத இருக்கு என்னங்க பண்றது அப்படின்றத மட்டும் கேள்வி வந்து எனக்கு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்குதுங்க. பூச்சி வராத இருக்கிறதுக்குலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து செடிய வந்து கழுவி விட்டு நம்ம பராமரிக்கிறது தாங்க இருக்கிறதே. பூச்சிலாம் எல்லா செடிகளுக்கும் வரதாங்க செய்யும். அது வந்து இயற்கைங்க. செடின்னு இருந்தா பூச்சி வரதாங்க செய்யும். அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் நம்ம வந்து பொழுதன்னைக்கும் நம்ம வந்து மருந்து அடிச்சணும், இல்ல இது பண்ணதுக்கும் வேலைக்கு ஆகாதுங்க. அதனால செடிய கழுவி விட்டுட்டு இந்த மாரி பார்த்து இந்த மாரி பார்த்தீங்கன்னா, பாருங்க எதுவும் இல்லைங்க. அப்படி எதனா இருந்துச்சுன்னா இப்படி நசுக்கி விட்டுட்டு கழுவி விட்டுருங்க செடிய. அவ்வளோதான். வேற ஒண்ணும் நான் பண்றது இல்லைங்க. செடி வந்து ஒவ்வொரு செடியுமே பார்க்கணுங்க. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது இந்த இந்த கையிலே பார்த்தீங்கன்னா 3 வகையான கத்திரிக்காய் இருக்குதுங்க.
சதைப்பற்று கத்திரிக்காய், கொத்து கத்திரிக்காய், நீலகுண்டு கத்திரிக்காய்ங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். தட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து விதைக்கு என்னென்ன கத்திரிக்காய் விட்டுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பச்சை வரி கத்திரிக்காய்ங்க விதைக்கு விட்டுருக்குறேங்க. பாருங்க சேலம் முள்ளு கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா, இது வாளுங்க. நீல வாக்குல இருக்குங்க இந்த கத்திரி. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். சதைப்பற்று கத்திரிக்காய் பாருங்க. ஒரே ஒரு செடில எத்தனை காய் இருக்குது பாருங்க. இன்னைக்கு அடியிலேருந்தே காய் தாங்க இது. இதுவுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இது எதுவுமே நான் வந்து இப்போ இன்னைக்கு கொஞ்சமா அதாவது ஒரு ஒரு 2 தட்டு மட்டும் அறுவடை பண்ணேங்க. மத்ததெல்லாம் அறுவடை பண்ணலைங்க. பாருங்க. டபுள் கலர் பர்பிள் கத்திரிங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். மைசூர் வால் கத்திரிங்க. எவ்வளோ அழகா பாருங்க பழம் ரெடியா இருக்குது பாருங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் டார்க்கா ஆகட்டும்னு விட்டுருக்குறேங்க. அதிலயே பாருங்க கத்திரிக்காய் பாருங்க. அதே பார்த்தீங்கன்னா 2 செடி இருக்குதுங்க. 2 செடியுமே பார்த்தீங்கன்னா காய் பாருங்க. இந்த காய் வேணா நம்ம பறிச்சுக்கலாமா? இல்ல சரி இருக்கட்டும். விதைக்கி விட்டோம்னா, காய் வந்து அவ்வளவா வர்றதில்லைங்க. ஆனா என்துல பார்த்தீங்கன்னா, காய் பாருங்க. எவ்வளோ சூப்பரா ஆவுதுன்னு. விதைக்கி விட்டாலுமே 5, 6 காய் வருது பாருங்க. கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, காய் வைக்காத போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ திரட்சியா நம்ம எடுத்து வைக்கிறதுனால, கத்திரிக்காய்ங்கலாம் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து விதைக்கு நான் விட்டுறதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. எப்படி நான் விதைக்கு விட்டு எடுக்கிறேன் அப்படின்றதையும் காட்டுறேன் பாருங்க. காத்துக்கு வந்து நெறைய அடிபடுதுங்க. ஆடி, ஆடி, ஆடி நெறைய அடிபடுதுங்க காய். இதெல்லாம் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். பாருங்க. ஊதா வால் கத்திரிக்கும் பார்த்தீங்கன்னா, பிஞ்சு இருக்குது பாருங்க. இந்த மாரி கொத்தா பாருங்க. இப்படி கொத்தா தொங்குது பாருங்க காய். ஒரு கத்திரிக்காவ பறிச்சுக்கலாமா? கலர் பாருங்க என்ன கலர். இது வந்து பிங்க் வரிங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா, பச்சை கலர் வரியும் இருக்குதுங்க, பிங்க் கலர் வரியும் இருக்குதுங்க. 2 கலருமே நான் வச்சிருக்கிறேங்க. நீங்க ஒரே கத்திரிக்காய்ன்னு நெனச்சிட வேண்டாங்க. இது ஒண்ணு இது ஒரு தனி ரகங்க. உங்களுக்கு வந்து பச்சை காட்டுறேன் இருங்க. அந்த கத்திரிக்காய் செடி எங்க இருக்குதுன்னு பார்க்குறேன். இங்க பாருங்க. இது பச்சை வரிங்க. இது பிங்க் கலர் வரி பாருங்க. 2மே வெவ்வேறைங்க. இந்த வரியிலே பார்த்தீங்கன்னா 2 ரகம் வச்சிருக்கிறேங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை வரி கத்திரி பெங்களூர் கத்திரிங்க இது. நல்ல கத்திரிங்க. கலர் பாருங்க என்ன சூப்பரா இருக்குது. நல்லா கத்திரிங்க. கத்திரி செடி பார்த்தீங்கன்னா, இப்போ இளஞ்செடி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேக் நட்டுருக்குறேங்க. இளஞ்செடி பார்த்தீங்கன்னா, 5 பேக்குமே ஒவ்வொரு ரகங்க. அந்த மாதிரி 5 விதமான கத்திரிக்காய் வந்து இப்போ இளநாத்து நட்டு வச்சுருக்குறேங்க. அதாவது என்னுடைய கார்டனில் பார்த்தீங்கன்னா, இளஞ்செடி இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் கார்டனை வச்சா மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து காய் பறிக்க முடியுங்க. நம்மளுடைய விதை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் தூவி விட்ருங்க. பேக் காலியானதும் எடுத்து நம்ம வந்து நட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த மாடி தோட்டத்தை நம்ம ரன் பண்ணணுன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தொடர்ந்து காய் கிடைக்குங்க. நீங்கள் சீசன்லாம் பார்த்துட்டு மாடி தோட்டத்தை வேஸ்ட்டாக போட்டு வைக்க வேண்டாங்க. அது மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பயன் இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம மாடி தோட்டம் வைக்கிறதே நம்மளுடைய ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து விளைஞ்சி சாப்பிட்டு அதெல்லாம் நம்ம வந்து ஹெல்த்தாக உடம்ப பார்த்துக்கணுன்றது தான் அதனுடைய கான்செப்ட்டே. நீங்கள் வந்து அது பட்டத்துக்கு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டாக தாங்க இருக்கும் பேக்குங்க. அதனால் அந்த மாதிரி விட வேண்டாங்க. எது அடிப்படை காய்கறிகளோ அதை வந்து தொடர்ந்து நம்மளால் அறுவடை எடுக்க முடியுதுங்க. எல்லா இதுலேயுமே நான் உங்களுக்கு அறுவடை பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பட்டத்தையே நம்பிட்டு இருக்க வேண்டாங்க. பட்டன்றது எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு 2 கிலோ 3 கிலோ அறுவடை பண்ணுற இடத்துல பட்டத்தில் நம்ம போடும்போது ஒரு 10 கிலோ அறுவடை பண்ணலாங்க. அதுதான் வித்தியாசமே தவிர காய் விளையாதெல்லாம் போகாதுங்க. காய் விளையும். பட்டத்தில் விளையிற அளவுக்கு நாளில் விளையாதுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா பட்டத்தையே நிறைய பேர் நம்பிட்டு இருக்கீங்க. அதுக்கு வேணா ஒரு சின்ன டிப்ஸுங்க இது. நான் வந்து அதை உடைக்கணுன்னே நான் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா, ஏப்ரல், மே, தை, மாசி, பங்குனி, சித்திரை எல்லா மாதத்துலேயுமே நான் அறுவடை பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு வரேங்க. வேணால் என்னுடைய வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க, செக் பண்ணி பாருங்கள். எல்லா சீசன்லையுமே நான் வந்து வீடியோ போட்டுட்டு தாங்க இருக்கேன். அதுவும் அறுவடை வீடியோவும் போட்டுட்டு வரேங்க. எப்படினாலுமே வாரத்துக்கு எனக்கு ஒரு 2 அறுவடை வந்துடுதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா 2 அறுவடை பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்புறம் தோட்டத்தில் இருக்கிற தோட்டத்துலேயும் எனக்கு அறுவடை வருதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் எனக்கு காய் விளையுது, எல்லா பக்கமும் நான் அறுவடை பண்ணுறேங்க. கத்திரிக்காய்க்கு நிறைய பேர் ஃபேன் ஆகிட்டீங்க. ரொம்ப ரசிக்கிற ஒரே காய் கத்திரிக்காய் அப்படி தான் நான் சொல்லணுங்க. ஏன்னா பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய் நிறைய பேர் அதை விரும்புகிறீங்க. அது பாம்பு கத்திரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வெங்காய கத்திரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பல பேர் இருக்குதுங்க. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல பேர் இருக்குதுங்க.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் டேஸ்ட்டுங்க. அப்புறம் ஒரு கமெண்ட் கூட ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தீங்க ஈஆர் கார்டனில். இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் காம்பை வந்து கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணுங்கள், அது பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலே நீங்கள் கொடுத்த கமெண்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அதை ரசிச்சிருந்தா நீங்கள் அந்த கமெண்ட்டு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அங்கே தாங்க நான் உங்களுடைய ரசனையை நான் ரசிக்கிறேன். ஏன்னா உண்மைதாங்க, நானும் நினைப்பேன் கத்திரிக்காய் கட் பண்ணும்போதெல்லாம் காம்பை விட்டு தான் கட் பண்ணணும்னு நானும் நினைப்பேங்க. ஆனால் அறுவடை பண்ணும்போது நான் அதை மறந்துடுவேங்க. எப்பயும் போல் காம்பு ஒட்ட ஒட்ட கட் பண்ணி நம்ம, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த காம்போடைய கட் பண்ணும்போது நம்மளுக்கு இடம் அடைக்குதுங்க. ஃப்ரிட்ஜில் வந்து அடுக்க முடியலைங்க காய்களை. அதனால் பார்த்திங்கன்னா காம்பை கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணி நான் வைக்கும்போது எனக்கு வந்து இடம் கொஞ்சம் சேவ் ஆகுதுங்க. அதனால் காய்கறிகளை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் அடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்கு வேண்டி அந்த காம்பை வந்து நான் கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணுறேங்க. வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ரொம்ப ரசிச்சிருக்கீங்க அப்படின்றது அந்த கமெண்ட்லேயே எனக்கு தெரியுதுங்க. இல்லை எனக்குமே அது ஒரு அழகு தாங்க, உண்மை தான். காம்பை நீட்டாக விட்டு கத்திரிக்காய் கட் பண்ணும்போது பார்க்கவே அழகாக இருக்குங்க, உண்மை தான். நான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீட்டாக விட்டு கட் பண்ணால் நான் வந்து பார்த்திங்கன்னா தட்டிலலாம் அடுக்க முடியாதுங்க, தரையில் தாங்க அடிக்க காட்டணும், வேறு வழி இல்லை. ஏன்னா தட்டு இடம் பத்தாதுங்க, எல்லாம் பெரிய தட்டாக ஒன்று வாங்கி நான் அடுக்கணுங்க. அதுக்கோசம் தான் நான் வந்து இப்படி கட் பண்ணுறேங்க. உங்களுக்கு தட்டு காட்டும் போது ஒரு அழகாக இருக்கணுன்றதுக்கு வேண்டி தான் கொஞ்சம் காம்பு அதிகமாக விட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டன் ஜாஸ்தி கிடைக்குங்க. நான் இந்த மாதிரி ஒட்டை கட் பண்ணி எனக்கு அவ்வளோ கத்திரிக்காய் விளையுது, தட்டில் வைக்க இடம் இல்லைங்க. நான் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கம்முன்னு கீழே தரையிலே அடிக்கிடலாமான்னு எனக்கு தோணுங்க. நீங்கள் சொன்னதுக்கு வேண்டி நான் ஒரு வீடியோவுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க, அதையும் நீங்களும் பாருங்கள். ஏன்னா உண்மை தான், நானுமே அதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க, அதனுடைய அழகை நானுமே ரசிக்கிறேங்க. சூப்பரான பிங்க் வால் கத்திரி பாருங்க, என்ன அழகாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த செடி வளர்ப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆகாத செடியை வளங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரி ஆகுறீங்க. அதனால அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க, நல்லா ஜாலியாக வளங்க. நாற்று பாருங்க, நம்ம காய்கறி வேஸ்ட்டு போகிறதுலேருந்தே நம்மளுக்கு நாற்று பாருங்க எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க. நாற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க வரேன். வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முலாம்பழம் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். நல்லா பெரிய காய், நல்லா பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துக்குச்சுங்க. சூப்பரான பழம் பாருங்க, அதாவது பூச்சி கடிக்காத பழங்க. முட்டை வடிவத்தில் இருக்குது பாருங்க முலாம்பழம். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வெள்ளரிக்காயும் அறுவடை காமிச்சாச்சுங்க, முலாம்பழமும் அறுவடை பண்ணி காமிச்சாச்சு. விதைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திறச்சா இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய காய் அறுவடை பண்ண முடியுதுங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க, பாருங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கேட்லாக் பார்க்கலாங்க. வாங்க இப்போ தட்டை பார்க்கலாம். காய் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது காய். கத்திரிக்காய் பாருங்க, எல்லா வகையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறச்சி வச்சிருக்கிறேங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகணுங்க, அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கி காட்ட டைம் இல்லாததுனால அப்படியே அடுக்கிருக்கிறேங்க. தட்டில் அப்படியே கொட்டி விட்டுக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீளத்தலைங்க, அதாவது பிங்க் கலர் வால் கத்திரியும் ஊதா நீளமும் பாருங்க, 2 வகை இருக்குதுங்க. இதில் வெள்ளை நீட்டு கத்திரி, ஒரு முலாம்பழம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொடலங்காங்க, பொடலங்காய் 2 இருக்குதுங்க. பீக்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 பீக்கங்காய் இருக்குதுங்க. கொத்து பீர்க்குன்னு ஒன்று இருக்குதுங்க. இது ஒரு நல்ல அறுவடைங்க, சூப்பரான அறுவடை. சீரம் வேணும்னா ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் மறுபடியும் வாங்கிட்டே இருப்பீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.